சிவாய நம! திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி வட்டம், தோப்பு என்ற கிராமத்தில தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்கு. இந்த சிவலிங்கம் வந்து சுழம்பு சிவலிங்கங்க. ஆமாங்க. நம்ப சுவாமி வந்து அவ்வளோ அருமையா இருக்காரு. இந்த சுவாமி வந்து நம்ப அருணகிரிநாதர் பிறந்து, வளர்ந்து இந்த கோவில்ல பாடல் பாடின தலங்க அது. ஆமாங்க. சிவாய நம! நம்ப அருணகிரிநாதர் இங்கேருந்து போய் தான் நம்ப திருவண்ணாமலையில முத்தி அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பழமையான தோப்புன்ற கிராமத்தில, இப்படி ஒரு பழமையான சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோவில்ல பாருங்க, இப்ப பாத்துங்கிற வேப்ப மரம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50 வருஷத்து மரமா இருக்குங்க. ஆமாங்க. அவ்ளோ பெரிய மரம். கருவறை ஓரத்தில அமைஞ்சு, கருவறையிலிருந்து எதுவுமே கிடையாதுங்க. மொத்தமே உடைஞ்சு போயிருக்கு. கருவறை ஹாலா இருக்குது. இங்கேருந்து சுவாமி எடுத்துன்னு போயிட்டு, தள்ளி வச்சு பிரதிஷ்டை பண்ணி சுவாமி இன்னைக்கு வழிபாட்டுல இருக்குதுங்க. ஆமாங்க. வேண்டுகோள் என்னன்னா, இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். கண்டிப்பா இந்த கோவில் வந்து மீட்டு எடுத்து, சுவாமி நல்ல ஒரு அமைப்புல அமைச்சு குடுத்தா நல்லாருக்கும். நம்ப அருணகிரிநாதர் பிறந்து, வளர்ந்து, சுவாமிய வழிபட்டது இருக்காரு பாருங்க, இவரு தான் அருணகிரிநாதருங்க. அந்த இடத்துல சிலையும் இருக்குது. தூணுல அடிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு கோவிலு, இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குது பாருங்க. சிவாய நம! அருணகிரிநாதர் பிறந்து, வளர்ந்து, பாடல் பற்று எல்லாம் இருந்த கோவில் தாங்க இது. கண்ணப்ப நாயனார் சிலை பாருங்க. அவ்ளோ அழகா தத்ரூவமான ஒரு வேலைப்பாடு. இதுவும் தூணுல தாங்க அடிச்சு வச்சிருக்காங்க. சிவாய நம! எவ்வளோ அழகா